இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை அளிக்கிறேன். முன்பு ஒரு தவறு செய்துவிட்டேன். பிஜேபியோடு தேர்தல் கூட்டணி வைத்துக் கொண்டேன். இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு எந்த தொடர்பும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துக் கொள்ளாது. மக்களே, என்னை மன்னித்து விடுங்கள். இனிமே இது போன்ற தவறை, கூட்டணியை வைக்க மாட்டேன் என்று ஒரு கட்டத்தில் அவங்க முதலமைச்சராக இருந்த சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள். தற்போது இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களும் அதே மாதிரி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் கூட பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல சொல்லி இருக்கிறார்கள். இவங்க துணிஞ்சு இன்னைக்கு சொல்றாங்க, பாஜகவுக்கு நாங்க 23 கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இவங்களோட போய் சேர்றாங்களே, இவங்களுக்கு என்னங்க? தமிழகத்துல நீங்க பாருங்க, உங்களுக்கு ஏதாவது ஓட்டு சதவீதம் நீங்க எடுத்து பாருங்க. பாஜகவோட போய் சேர்றாங்களே, அதிமுகவுக்கு இதெல்லாம் லாபம் இருக்கிறதா? அங்க போய் சேருவதனால் வாக்குகள் அதிக அளவில் கிடைக்குமா? கணக்கெல்லாம் போட்டு பாருங்களேன். தற்போது தேர்தல் களம் அது தொடர்பாக பல்வேறு கட்சிகள் தங்களுடைய குறிக்கோளை கருத்தில் கொண்டு காய்களை நகர்த்த ஆரம்பித்திருக்கிறது. இந்த நிலையில தற்போது ஒரு செய்தி வந்து கொண்டு இருக்கிறது. எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அஇஅதிமுக பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்கு அவங்க லிஸ்ட்டை வந்திருக்கிறார்கள். அதுல அதிமுகவுக்கு 170 என்ற செய்தியும், அதே போல பாஜகவுக்கு 23 என்கின்ற செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. அது இல்லாம பல்வேறு செய்தி சேனல்களில இது தொடர்பான செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. அப்ப இந்த நிலையில நாம் பார்க்க இருக்கின்ற அந்த செய்தி, இது குறித்த சிந்தனை என்னவென்று சொன்னால், பாஜகவோடு இவ்வளவு சீட்டு நாங்க தருகிறோம் என்று இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்து என்பது கிட்டத்தட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை உடன்படிக்கை மாதிரிதானே இருக்கு. இந்த நிகழ்வு என்பது தமிழகத்தில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒன்றாக இருக்கிறது. அது இல்லாம இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவை வழிநடத்தக்கூடிய எடப்பாடி அவர்கள் இன்னும் பாடம் படிக்கவில்லை. இது ஒரு சந்தர்ப்பவாத ஒரு கூட்டணியாக கூட இருக்கலாம் என்கின்ற கருத்துகள் வந்து கொண்டு இருக்கிறது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இவங்க இப்ப இருக்கிற அதிமுகவை வழிநடத்தக்கூடிய எடப்பாடி அவர்களாக இருந்தாலும், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் அவங்களாக இருந்தாலும், ஒரு கட்டத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா, சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளை நாங்கள் இழப்பதற்கு மிக காரணமாக இருந்தது பாஜகவோடு வைத்த அந்த கூட்டணி தான் என்று இவங்கள என்ன செஞ்சாங்க, பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல சொல்லி இருக்கிறார்கள். அதோடு மாத்திரம் இல்லாமல், அதாவது அதிமுக உடைய அந்த தொண்டர்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், அவங்களும் ஒரு கட்டத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதிமுக என்பது பாஜகவோடு கூட்டணி வைத்ததின் காரணமாக சிறுபான்மை மக்களுடைய அந்த எதிர்ப்பை, ஓட்டுக்களை இழக்க நேர்ந்தது. அதனால் மக்களே, என்னை மன்னித்து விடுங்கள் அந்த மாதிரி சொல்லி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இனிமே இது போன்ற தவறை, கூட்டணியை வைக்க மாட்டேன் என்று ஒரு கட்டத்தில் அவங்க முதலமைச்சராக இருந்த சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள். தற்போது இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களும் அதே மாதிரி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் கூட பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல சொல்லி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை அளிக்கிறேன். முன்பு ஒரு தவறு செய்துவிட்டேன். பிஜேபியோடு தேர்தல் கூட்டணி வைத்துக் கொண்டேன். நான் செய்த தவறை ஒப்புக்கொள்ளும் துணிச்சல், தைரியம் எனக்கு என்றைக்கும் உண்டு. அந்த தவறுக்கு பரிகாரமாகத்தான் நானே பிஜேபி ஆட்சியை கவிழ்த்தேன். இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு எந்த தொடர்பும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துக் கொள்ளாது. ஆனா தற்போது வரக்கூடிய செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவுக்கு 170, பாஜகவுக்கு 23 என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு என்பது, எடப்பாடி இன்னும் பாடம் படிக்கவில்லையா, அவருடைய அந்த உண்மை முகம் வெளியில் வருகிறதா, அவருடைய சாயம் வெளுக்கிறதா என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் எழுகிறது. ஏன்னா பாஜக என்பது மிக அபாயகரமான, ஆபத்தான கட்சியாக அது இருக்கிறது. என்ன காரணம்? இவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த சட்டங்கள் சிறுபான்மையின மக்களை குறிவைத்து, இஸ்லாமியர்கள் ஒருபுறம், கிறிஸ்தவர்கள் ஒருபுறம், தலித்துகள் ஒருபுறம், இப்படி சிறுபான்மை மக்களாக இருக்கின்ற அவர்களை குறிவைத்து காய் நகர்த்துகிறார்கள், பல்வேறு சட்டங்களை போடுகிறார்கள்.
பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவதற்கு முனைகிறார்கள். இப்ப நீங்க பீகார்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா எஸ்ஐஆர் மூலமாக பல மக்களுடைய அந்த ஓட்டுகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. அதில் கணிசமாக இருக்கக்கூடிய ஒரு தொகை என்பது முஸ்லிம்களுடைய அந்த தொகையாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம இவங்க கொண்டு வந்திருக்கிற சிஏஏ, கொண்டு வர துடிக்கின்ற என்ஆர்சி, இப்படி ஒவ்வொன்றும் சிறுபான்மையின மக்களை குறிவைத்து, அதோடு மாத்திரம் இல்லாமல் இவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல கர்நாடகாவில் பாத்தீங்க அப்படின்னா ஹிஜாபுக்கு தடை என்று சொன்னார்கள். இப்ப கூட சமீபத்தில் ஒரு செய்தி என்ன வருகிறது என்று சொன்னால், உத்தரகாண்டில் கிறிஸ்தவர்கள் எங்களுடைய அந்த சகோதரர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி எல்லா இடத்துலையும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லவில்லை என்று சொன்னால் அதற்காக அடிப்பது. இப்ப இவங்களை எல்லாம் ஊக்கப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய கற்பழிப்பு வழக்கில் ஈடுபட்டவர்களை கூட அந்த குற்றத்தை பார்க்காமல், மனிதநேயம் இல்லாமல் அவங்க வெளியே வர வேண்டும் என்றெல்லாம் விரும்பக்கூடிய ஒன்றாகத்தான் பாஜக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த பாஜகவோடு அதிமுக 23 சீட்டு நான் தரேன்னு சொல்லி இவங்க கருத்தை சொல்றாங்க அப்படின்னாலே அங்க என்ன நடக்குது என்று நாம சிந்தித்து பார்த்தால், இவர்கள் இன்னும் பாடம் பெறவில்லை, அல்லது எடப்பாடி அவர்களுடைய அந்த சாயம் வெளுக்குது. ஏன்னா இவங்க தான் பாஜகவுடைய கூட்டணி வைத்ததின் காரணத்தினால நாங்கள் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளை நாங்கள் இழக்க நேர்ந்தது. நீங்க தானே சொன்னீங்க. இப்ப அந்த சிந்தனை அது மழுங்கி விட்டதா, இல்ல மறைக்கப்பட்டு விட்டதா, என்ன நிலைமைன்னு தெரியல. ஏன் இப்படி இவர்களுடைய செயல்பாடு இப்படி அமைந்திருக்கிறது? அப்ப பாத்தீங்க அப்படின்னா இவங்க இதே நிலை தொடர்ந்தது என்று சொன்னால், சிறுபான்மை மக்களுடைய அந்த வாக்கு என்பது, ஓட்டு என்பது இழந்திருக்கிறோம் என்று சொன்ன இவர்கள் மீண்டும் ஒரு முறை தவறை செய்யும் விதமாக பாஜகவுக்கு நாங்கள் 23 சீட்டை தருகிறோம் என்று அறிவிப்பு வெளியிட்டிருப்பதன் மூலமாக, கருத்தை சொல்லி இருப்பதன் மூலமாக இவங்க என்ன செய்யறாங்க, சிறுபான்மை மக்களுடைய எதிர்ப்பை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. சிறுபான்மையின மக்கள் அதுல மிக தெளிவாக, ஏன்னா பாஜகவோடு கூட்டணி ஒரு கட்சி சேருகிறது என்று சொன்னால், பாஜகவுடைய அந்த முகம் என்பது பொதுவாக நாட்டில் வாழக்கூடிய இவங்களுடைய நிலை என்ன, இவங்களுடைய செயல்பாடு என்ன, இவங்க எப்படிப்பட்டவர்கள், இவங்களுடைய திட்டம் என்ன, சிறுபான்மை மக்களை நசுக்கக்கூடியவர்கள் இவர்கள் என்றெல்லாம் அறிந்த காரணத்தினால கண்டிப்பா என்ன செய்வாங்க, சிறுபான்மை மக்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை வாக்கின் மூலமாக அவங்க தெரிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இவர்கள் மீண்டும் சிறுபான்மையின மக்களுடைய அந்த வாக்குகளை இழக்கக்கூடியவர்களாக, நீங்க பாருங்க, இவங்க துணிஞ்சு இன்னைக்கு சொல்றாங்க பாஜகவுக்கு நாங்க 23 கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இவங்களோட போய் சேர்றாங்களே, இவங்களுக்கு என்னங்க தமிழகத்துல நீங்க பாருங்க, இவங்களுக்கு ஏதாவது ஓட்டு சதவீதம் நீங்க எடுத்து பாருங்க. பாஜகவோட போய் சேர்றாங்களே, அதிமுகவுக்கு இதனால லாபம் இருக்கிறதா? அங்க போய் சேருவதனால வாக்குகள் அதிக அளவுல கிடைக்குமா? நீங்க கணக்கெல்லாம் போட்டு பாருங்களேன். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அங்கு வரக்கூடிய சிறிய அளவிலான ஒன்றுக்கு இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய பெரும்பாலான ஓட்டுகளை இழக்கக்கூடிய ஒன்றை நோக்கி இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த வேதனை, மிகுந்த கவலை அளிக்கிறது. ஏன்னா இவங்க சொன்னது அதுதான், நாங்க சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளை இழந்து விட்டோம், இனிமே அது மாதிரி செய்ய மாட்டோம், நாங்க கவனமாக இருப்போம் என்றெல்லாம் சொல்லி பேசி இருக்கக்கூடிய இவர்கள் இன்றைக்கு இந்த தகவலை பாஜகவுக்கு நாங்க 23 கொடுப்போம், அதிமுகவுக்கு 170 என்றெல்லாம் வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த நிலை தொடரும் என்று சொன்னால், வருகின்ற இந்த தேர்தலில் அவங்க சொன்னது போன்று சிறுபான்மை மக்களுடைய எதிர்ப்பின் நிகழ்வாக அவருடைய வாக்குகளை இவர்கள் இழக்க நேரிடும். அப்ப மத்த பக்கம் தான் வாக்குகள் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பக்கம் விஜய்க்கு போறதா இருந்தா போகலாம், இல்ல திமுகவுக்கு போறதா இருந்தா போகலாம், இல்ல மத்த ஏதாவது ஒரு இயக்கத்துக்கு அமைப்புக்கு போறதா இருந்தா போகலாம். ஏன்னா பாஜகவோடு கூட்டணி வைத்தால் சிறுபான்மை மக்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டார்கள் என்பதை இவர்கள் தெரிந்தும் மீண்டும் மீண்டும் என்ன செய்யறாங்க, இந்த தவறுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இதை மீண்டும் அவங்க என்ன செய்யணும், பரிசீலனை செய்ய வேண்டும். ஏன்னா பொதுவா சொல்லுவாங்க சுதாரிக்கணும் இல்லைங்க, அதற்குரிய இந்த சந்தர்ப்பம், அந்த வாய்ப்பு எல்லாமே இவங்களுக்கு ஒரு குறுகிய காலத்துல தான் இருக்கு. ஏன்னா இப்போ இது வேற சொல்லிட்டாங்களா, இப்போ இத்தனை வரணும் அத்தனை வரணும், இனிமே உட்கார வச்சு பேசுவாங்க, இனி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, உறுதிப்படுத்துவாங்க. அதற்கு முன்பாக இந்த போற பாதை சரியா என்பதை மீண்டும் அவர்கள், எடப்பாடி அவர்களும் அவர்களுடைய அந்த அதிமுகவுடைய மூத்த தலைவர்களும் மீண்டும் பரிசீலனை செய்து சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகளை தக்க வைக்கும் விதமாக அவருடைய முடிவு இருக்க வேண்டுமே தவிர, இது போன்ற நிகழ்வு என்பது சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகளை இழக்கக்கூடிய ஒன்றாக ஆகிவிடும் என்பதை சொல்லி இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.